வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் மேத்ஸ் நோட் புக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லேஅவுட் டேப் வைக்கோங்க. அதில் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு A4 சைஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் மார்ஜின் செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் இது எல்லாத்துலேயும் 0.42 இன்ச்சஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்பில் போயிட்டு டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் வந்து கர்சர் இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம மேலே இருக்கிற ரோவை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரோவோட சைஸை மட்டும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலமாக நான் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்டில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இதை தாண்டி போகல, ஏன்னா மேலே ரூரரில் நம்ம இந்த சைஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். மேலே ரூரரில் இந்த மாதிரி ஆரோ மார்க் வரும். இதை பிடிச்சி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் பேஜுக்கும் நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணணும். லாஸ்ட் காலமில் கர்சரை வச்சுட்டு லேஅவுட் டேப்பில் இன்சர்ட் ரைட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண நமக்கு ரைட் சைடில் டேபிள்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் கடைசியில் இருக்கிற இந்த இடத்துக்கும் நம்ம அதே பண்ணலாம். மேலே ரூரல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கடைசி காலமில் கர்சரை வச்சுட்டு அகைன் லேஅவுட் டேப்பில் போயிட்டு இன்சர்ட் ரைட் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் ஃபில் ஆகிடும். இப்போ அதே மாதிரி கீழே இருக்கிற இடத்துக்கும் நம்ம டேபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கடைசி ரோவில் நம்ம கர்சரை வச்சுட்டு லேஅவுட் டேப்பில் இன்சர்ட் பிலோ இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு இல்லைனா இந்த பேஜ் ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கீழேயும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ரூரலை இன்க்ரீஸ் பண்ணணும். ரூரலை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கடைசி ரோவில் கர்சரை வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். லேஅவுட் டேப்பில் போயிட்டு இன்சர்ட் பிலோ கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஃபுல்லாக நம்ம மேக்ஸ் நோட்டுக்கு தேவையான டேபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு காலமை நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்கிறது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் டேப்பில் மெர்ஜ் செல்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம ரெட் கலர் ஆட் பண்ண போகிறோம். டேபிள் டிசைன் போயிட்டு அதில் பார்டர் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ட்ரா டேபிள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு கலர் பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலர் செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதோட சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ஸ்டைலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது டபுள் பார்டர். டபுள் பார்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான இடத்துல நம்ம ட்ரா பண்ணால் போதும், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பார்டர் அப்ளை ஆகும். இந்த லைனில் இப்படி செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் லைனில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். டபுள் பார்டர் அப்ளை ஆகிடும். கடைசியாக ஒரு கிளிக் பண்ணுறேன். இந்த லைன் நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற இந்த லைனுக்கும் நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு பார்டர் அப்ளை ஆகிடும். இப்போ மேலே ஒரு சின்ன ஷேப் ஆட் பண்ண போகிறேன். இன்சர்ட்டில் ஷேப்ஸில் இந்த ஷேப் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் இங்கே ட்ரா பண்ணுறேன்.
இந்த மாதிரி ட்ரா பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஷேப் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் எப்பவும் போல் ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஷேப் மேலே ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் கர்சர் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது. ஸோ ஷேப் ஃபார்மேட் போய்க்கோங்க. அதில் அலைன்மெண்ட் இருக்குது. இந்த செலக்ட் பண்ணிவிட்டு டாப் கொடுத்துக்கிறேன். அதேமாரி ஹோம் டேபில் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கர்சர் லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ ஷேப் ஃபார்மேட்டில் போனீங்கன்னா அதில் நிறைய விதமான ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டேட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே டாட் டாட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் லைனுக்காக. இந்த ஃபுல்லாக டாட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதுக்கும் நீங்கள் டாட் டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ரோல் நம்பர், இதுக்கும் நீங்கள் லைன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க டாட் டாட் ப்ரெஸ் பண்ணி. ஸோ நீங்கள் இதில் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் தேவைன்னா பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லைன் ஸ்பேஸிங் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த லைன் ஸ்பேஸிங் நான் ஆட் கொடுக்குறேன். அண்ட் இது தேவையான இடத்துல நம்ம ஆரோ மார்க் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான், மேக்ஸ் நோட் புக் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.